வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன பார்ட்டில் டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ போன பார்ட்டில் நம்ம அனாலஜி அண்ட் அனாலஜியோட வெர்பல் பார்ட் அண்ட் நான் வெர்பல், ஸோ 2 டாபிக் நம்ம போன வீடியோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனாலஜிக்கு அடுத்து உடனே படிக்க வேண்டிய ஒரு டாபிக் கிளாசிஃபிகேஷன், அதாவது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சரியா? ஸோ இந்த டாபிக் ஏன் நம்ம அனாலஜி படித்த உடனே நம்ம படிக்கணும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ அனாலஜிக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் நம்ம அனாலஜி படித்த உடனே ஆட் ஒன் அவுட் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு, ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் என்னென்ன, இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி இந்த கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஃப்யூச்சரில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத போத் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ண ஒரே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த பார்ட்டில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்க்ளூசிவ் ரீசனிங். ஸோ நம்ம போன பார்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், நாட் ஒன்லி ஃபார் ஒரு குரூப் 1க்கு மட்டும், குரூப் 2க்கு மட்டும் அல்லது குரூப் 4க்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி குரூப் 1A, B, C அண்ட் குரூப் 2A அதோட ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அண்ட் குரூப் 4 அண்ட் ஆல் அதர் எக்ஸாம்ஸ் கண்டக்டட் பை டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ் தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமானது முந்தைய ஆண்டு வினாக்கள், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அல்லது ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஆட் ஒன் அவுட். ஸோ இந்த ஆட் ஒன் அவுட்ன்ற இந்த டாபிக் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம், தமிழில் பகுத்தறிதல். ஓகே, ஸோ இந்த டாபிக் என்னது, ஏன் நம்ம அனாலஜி படித்த உடனே ஏன் நம்ம கிளாசிஃபிகேஷன் படிக்கிறோம்? ஸோ கிளாசிஃபிகேஷன்னா முதல்ல என்ன அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் A, B, C, D. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது 3 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், சேமாக இருக்கும். சரியா? ஏதாவது 3 ஆப்ஷன்ஸ் சேமாக இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை தான் நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஆட் ஒன் அவுட். ஸோ ஆட் ஒன் அவுட்னா ஜென்ரலாக இது தான், 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், அதில் வித்தியாசமாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதுதான் கிளாசிஃபிகேஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்ம அனாலஜி படிச்சிருப்போம். அனாலஜி என்னது? ஸோ அனாலஜியில் 4 ஆப்ஷன் இருக்கும், A, B, C, D. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், மற்ற 3 ஆப்ஷனும் தப்பாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் அனாலஜிக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதை இன்னும் டெப்த்தாக ஒரு கொஸ்டின் மூலியமாக ஒரே கொஸ்டினை வச்சு எப்படி அனாலஜியும் கிளாசிஃபிகேஷனும் முதல்ல டிஃபர் ஆகுது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், சென்னை, தமிழ்நாடு. ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன். அனாலஜியில் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 வார்த்தைக்கும் என்ன ரிலேஷனோ இந்த 2 வார்த்தையும் எந்த அடிப்படையில் தொடர்பாக இருக்கோ அதே அடிப்படையில் இந்த ஆப்ஷன்ஸில் எது தொடர்புடையதாக இருக்கோ அதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ சென்னைன்றது கேபிட்டல், தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட். ஸோ இந்த 2 வார்த்தைகளுக்கும், சென்னைங்கிற இந்த வார்த்தைக்கும் தமிழ்நாடுங்கிற வார்த்தைக்கும் என்ன தொடர்பு? தமிழ்நாடோட கேபிட்டல் தான் சென்னை. ஓகே, ஸோ அதே அடிப்படையில் இப்போ நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். ஜெய்ப்பூர் குஜராத்னு கொடுத்துருக்காங்க. ஜெய்ப்பூர்ன்றது குஜராத்தோட கேபிட்டலாக கிடையாது. ஜெய்ப்பூர் இஸ் ஏ கேபிட்டல் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ ஆர்ஜே அப்படின்னா ராஜஸ்தான். ஓகே, ராஞ்சி ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க. ராஞ்சி கேபிட்டல் சிட்டி தான், பட் ஒடிசாவோட கேபிட்டல் சிட்டி கிடையாது, ஜார்க்கண்டோட கேபிட்டல் சிட்டி. ஸோ அப்போ 2வது ஆப்ஷனும் தப்பு. ஸோ முதல் ஆப்ஷனும் தப்பு, 2வது ஆப்ஷனும் தப்பு. ஓகே, ஆப்ஷன் A தப்பு, ஆப்ஷன் B தப்பு. ஓகே, இம்பால் மணிப்பூர் ரொம்ப முக்கியம். மணிப்பூர் அதோட கேபிட்டல் இம்பாலா அப்படின்னா எஸ், 100% சரி. மணிப்பூர் அதோட கேபிட்டல் இம்பால் தான். அடுத்து ஹைதராபாத், ஆந்திரா. ஹைதராபாத்தோட கேபிட்டல் ஆந்திரா கிடையாது, தெலுங்கானா. ஸோ ஹைதராபாத்ன்றது தெலுங்கானாவோட கேபிட்டல். ஆந்திராவோட கேபிட்டல் அமராவதி. ஸோ அமராவதி தான் ஆந்திராவோட புதிய கேபிட்டல். ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட கேபிட்டல். அப்போ ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம்? ஆப்ஷன் சியை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எந்த தொடர்பில் இருக்கோ, என்ன ரிலேஷனில் இருக்கோ அதே ரிலேஷனில் தான் அந்த ஆப்ஷன் சியும் இருக்குது. அதாவது
மாநிலத்தின் தலைநகர் மாநிலம் அப்படின்ற அடிப்படையில் ஆப்ஷன் கொஸ்டினில் உள்ள ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் சி தான். ஓகே, சரி, இது ஒரு டைப். அப்படியே இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் இங்கே இருக்கிற அதே கொஸ்டின் தான் இங்கே இருக்குது. சென்னை தமிழ்நாடு, சென்னைன்றது கேபிட்டல், தலைநகர், தமிழ்நாடுன்றது ஸ்டேட். ஓகே, இப்போ ஆப்ஷன் பாருங்கள், கோஹிமா நாகாலாந்து. நாகாலாந்தின் தலைநகர் கோஹிமாவா? எஸ், கோஹிமா தான் கரெக்டு. அடுத்து கல்கத்தா மேற்கு வங்கம். ஸோ கல்கத்தா இஸ் த கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அதுவும் கரெக்ட். ஓகே, அடுத்து பெங்களூர் கேரளா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்களூருன்றது கேரளாவோட கேபிட்டல் கிடையாது, கர்நாடகாவோட கேபிட்டல். அப்போ ஆப்ஷன் சி 100% தப்பு. திஸ்பூர் அஸ்ஸாம் கரெக்டு. ஸோ அஸ்ஸாமோட கேபிட்டல் தான் திஸ்பூர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 ஆப்ஷன், இந்த 3 ஆப்ஷனும் கேள்வியில் உள்ள அந்த கேள்வியில் கொடுக்கப்பட்ட அந்த 2 வார்த்தைகளும் என்ன தொடர்பில் இருக்கோ அதே தொடர்பில் இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? இப்போ 2 கொஸ்டின் நம்ம கம்பேர் பண்ணலாம். கேள்வியில் கொடுத்துருக்க வார்த்தைகள் என்ன தொடர்பில் இருக்கோ அதே தொடர்பில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணால் அது அனாலஜி, தட் இஸ் சிமிலர் டு கொஸ்டின். சரியா? ஸோ அதனால தான் நம்ம அனாலஜிக்கு இன்னொரு பேர் நம்ம சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஸ்டினில் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே மாதிரி சிமிலராக இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அனாலஜி. அப்படியே இந்த கொஸ்டினில் 3 ஆப்ஷன் கொஸ்டினில் உள்ள ரிலேஷனுக்கு சிமிலராக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட், ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு கிளாசிஃபிகேஷன், ஆட் ஒன் அவுட். ஸோ இதனால தான் நான் சொல்லியிருந்தேன் அனாலஜி படித்த உடனேயே நம்ம கிளாசிஃபிகேஷன் படிச்சிடணும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சிமிலரான டாபிக்ஸ், ரெண்டுக்குமே ஒரே பேசிக்ஸ், ஒரே ஆல்ஃபபெட் நோட்ஸ் தான், ஒரே நம்பர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கான்செப்சுவல் வைஸ் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பார்க்குற இதே டிஃப்ரென்ஸ் தான் எல்லா கொஸ்டினையும் நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் அனாலஜி நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கிளாசிஃபிகேஷனையும் டைப் வைஸ் பிரித்து ஒவ்வொரு டைப்லையும் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத ஈஸி கொஸ்டின்ஸ், மாடரேட் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்க அதே பேசிஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேஸ் அல்லது எஸ்எஸ்சி அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அந்த பேசிஸில் நமக்கு இனிமேல் எப்படி வரலாம் அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ், நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி ஆர் ஆர்ஆர்பி, ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ். சரியா? எந்த எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த டைப் தான். ஸோ கிளாசிஃபிகேஷன் தான் இவ்வளோ தான். இந்த 6 டைப்பை தவிர்த்து கிளாசிஃபிகேஷன் சப்ஜெக்டே கிடையாது. இந்த 6 டைப் தான் மொத்த கிளாசிஃபிகேஷனோட சப்ஜெக்டும். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் 1 கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ். நம்ம அனாலஜியில் பார்த்த மாதிரியே. ஸோ அனாலஜியில் எப்படி வேர்ட் அனாலஜி அப்படின்னு சொல்லி படித்தோமோ டைப் 1 அதே மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ். அடுத்து டைப் 2 கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ சேம் இதுவும் அனாலஜியில் படித்த மாதிரி, இது வார்த்தைகளை வச்சு வர்றது, இது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை வச்சு வர்றது. அண்ட் டைப் 3 ரொம்ப முக்கியமான கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து டைப் 4 கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஷேப்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச நான் வெர்பல். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், வெர்பல் தனியாக நான் வெர்பல் தனியாக நம்ம படிக்க மாட்டோம், ரெண்டையுமே ஒன்றா தான் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அனாலஜி படிக்கும் போதே வெர்பலையும் நான் வெர்பலையும் சேர்த்து படிச்சிரும். ஸோ அதனால தான் போன பாட்டோட நம்ம 2 டாபிக், அனாலஜின்ற ஒரு டாபிக் தான் படிச்சிருந்தோம், பட் அதுக்குள்ளே வெர்பல் நான் வெர்பல் 2 சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் போன பாட்டோட நம்ம 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பார்ட்லையுமே நம்ம கிளாசிஃபிகேஷன் படிக்கும் போதே போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல். ஸோ வெர்பல் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 3 டைப். இந்த ஃபஸ்ட்டு 3 டைப்பும் நமக்கு வெர்பல் ரீசனிங். இந்த டைப் 4 மட்டும், இந்த டைப் 4 வந்து நமக்கு நான் வெர்பல் ரீசனிங். ஸோ இதுக்குள்ளே 2 டாபிக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைப் 5 ரொம்ப முக்கியம். இந்த டைப் 5 கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் குரூப் ஆஃப் ஃபிகர்ஸ். இந்த பர்டிகுலர் டைப் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு வராது. பிகாஸ் இந்த பர்டிகுலர் டைப் வந்து ஒன்லி ஃபார் ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு மட்டும்தான் இந்த டைப் வந்து கேட்பாங்க. ஈவன் எஸ்எஸ்சியில் கூட கேட்டது கிடையாது. சரியா? எஸ்எஸ்சியில் கேட்க மாட்டாங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சிலையும் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த மாதிரி ஒரு டைப் கேட்டதே கிடையாது. இந்த குரூப் ஆஃப் ஃபிகர்ஸ் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நான் வெர்பல் ரீசனிங் தான். பட் பர்டிகுலராக இந்த டைப் வந்து ரயில்வேக்கு மட்டும் தான் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கும் எஸ்எஸ்சிக்கும் இது
கிடையாது. ஓகே, அடுத்து டைப் 6. ஸோ டைப் 6 ஒரு மிஸ்லேனியஸ் டைப். ஸோ மிஸ்லேனியஸ்ங்கிறது ஒரு தனி டைப் கிடையாது. இதுக்கு மேலே உள்ள இந்த டைப்ஸ் நம்ம கிளியராக இருந்தோம்னா மிஸ்லேனியஸ் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷனில் இந்த டைப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த டைப்ஸை தவிர்த்து எந்த கொஷினும் கேட்க முடியாது, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி. சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சியும் இதை டைப்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ டைப் 1 கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு டைப். ஸோ அனாலஜி மாதிரியே இந்த டைப் 1ம் ஜென்ரலாக இப்போ நம்ம ரயில்வே, எஸ்எஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னுக்குள்ளே போகாமல் ஜென்ரலாக இந்த வேர்ட் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸில் என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பேஸ் பண்ண டாபிக்ஸ். ஸோ ஜிஎஸ் பேஸ் பண்ண டாபிக்ஸ்ன்றது என்னது? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி. ஸோ இது போக நமக்கு சயின்ஸ் பேஸ் பண்ண ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ரொம்ப முக்கியமான ஜிகே, ஜென்ரல் நாலேஜ் டாபிக். ஸோ அப்போ வேர்ட் பேஸ்டு அனாலஜின்றது இந்த ஏரியாவில் இருந்து, ஸோ இதை நம்ம ஜிஎஸ்ல ஜென்ரல் நாலேஜில் படிக்கிற ஒரு ஏரியாவை ரீசனிங்கில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க. சரியா? ஆனால் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப முக்கியமாக இந்த டைப்பை டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த டைப் 1 டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அதாவது ரயில்வே, எஸ்எஸ்சியில் கேட்குற மாதிரி சில ஏரியாவை மனப்பாடம் பண்ணி இந்த டைப்பில் அப்ளை பண்ணணுன்ற ஒரு ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற இந்த டைப் 1ன்றது நம்ம எந்த புத்தகத்துலேயும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? நம்ம ஜென்ரலாக பார்க்குற விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் வந்து இந்த இடத்துல கேட்குறாங்க. லைக் நம்ம ஜிஎஸ்லேயோ இல்லை தமிழில் எப்படி 100 கொஷினுக்காக தமிழ் படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி யூனிட் 5, யூனிட் 4 அந்த மாதிரி படிக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி படித்து இந்த டைப்பை வந்து அப்ரோச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சியும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி, இதில் கேட்குற ஏரியா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும். சரியா? இதுவே நம்ம ஆர்ஆர்பியோ எஸ்எஸ்சியோ எழுதுறவங்கன்னா இந்த டைப்புக்கு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் இருந்தெல்லாம் கூட கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஓகே, ஸோ இது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2012 கேட்ட கொஸ்டின் பாருங்கள். இவைகளில் பொருத்தமில்லாதது எது? ரொம்ப முக்கியம். பொருத்தமில்லாதது எது? அதாவது ஆட் ஒன் அவுட். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, அணில், குயில், எலி, பல்லி. ஸோ இதை தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கொஸ்டின் சொன்னேன். ஸோ இது எந்த புத்தகத்துலையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக பார்க்கும்போதே ஆன்சர் சொல்லிடலாம். இதுக்கு ஆன்சர் குயில் தான். ஏன்? பிகாஸ் குயில் மட்டும்தான் பறவை, மற்ற எதுவுமே பறவை கிடையாது. சரியா? அணில், எலி, பல்லி இது 3 பறவை கிடையாது, குயில் மட்டும்தான் பறவை. அப்போ கொடுத்துருக்கிற இந்த குரூப்பில் பொருத்தம் இல்லாமல் இருக்கிற வார்த்தை குயிலுங்கிற வார்த்தை தான். ஸோ அதை தான் நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணணும். ஆன்சர் பி. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க. இதுவே ஆர்ஆர்பியோ எஸ்எஸ்சியோ போயிருந்தோம்னா நம்ம ஈவன் பாலிட்டி வச்சு, எக்கனாமி வச்சு, ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் லைக் நம்ம மனப்பாடம் பண்ணி போடுற மாதிரி இந்த டைப்பில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சியும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து எகன் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ 2023 கேட்ட கேள்வி. பிக் தி ஆட் ஒன் அவுட். தனித்து இருப்பதை, ரொம்ப முக்கியம், தனித்து இருப்பதை எடுத்து எழுதுக. கெமிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சப்ஜெக்ட், லிட்ரேச்சர், வேதியியல், புவியியல், பாடம், இலக்கியம். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும், இந்த வேதியியல், புவியியல், இலக்கியம், வேதியியல், புவியியல் அண்ட் இலக்கியம், இது எல்லாமே
இது எல்லாத்துக்குமே காமனாக நம்ம தனிப்பெயர்னு சொல்லலாமா? தனிப்பெயர். சரியா? ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுது. ஆனால் இந்த சப்ஜெக்ட் அல்லது பாடம்ங்கிற வார்த்தை மட்டும், இந்த சப்ஜெக்ட் அல்லது பாடம் அப்படின்ற வார்த்தை ஒரு பொது பெயரை குறிக்குது. பாடம் அப்படின்றது ஒரு பொது பெயர். சரியா? ஸோ பொது பெயர்னு என்ன அர்த்தம்? இந்த வேதியியலையும் நம்ம பாடம்னு சொல்லலாம், புவியியலையும் நம்ம பாடம்னு சொல்லலாம், இலக்கியம் அப்படின்றதையும் நம்ம பாடம்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாடம்ன்றது நமக்கு ஒரு பொது பெயர், ஆனால் வேதியியல், புவியியல், இலக்கியம்ன்றது ஒரு தனிப்பெயர். அப்போ கொடுத்துருக்க குரூப்பில் இந்த கொடுத்துருக்க இந்த வார்த்தைகளில் தனிச்சு இருக்கிறது, தனித்திருப்பதை எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனித்திருக்கிற ஒரு வார்த்தை பாடம் தான், ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இதுக்கும் நம்ம எந்த புத்தகத்தை படித்து மனப்பாடம் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுறது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2025. ஸோ ஐ திங்க் இந்த Jan 2025 இந்த எக்ஸாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த 2025 ஜனவரி மந்த் கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓகே. ஸோ இதில் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின், விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங் வித் தி அதர்ஸ்? எந்த வார்த்தை மற்றவற்றை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. இண்டெக்ஸ், கிளாசரி, சாப்டர், புக். பொருளடக்கம், தொகுதி, அத்தியாயம், புத்தகம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே மாதிரி கான்செப்ட் தான், அதாவது தனிப்பெயர் பொதுப்பெயர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ், சாப்டர் அண்ட் கிளாசரி இது எல்லாமே ஒரு புத்தகத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெயர்கள்னு சொல்லலாம். சரியா? அப்போ இது எல்லாமே நமக்கு தனிப்பெயர்கள். ஆனால் இந்த புத்தகம் நமக்கு ஒரு பொதுப்பெயர். ஸோ ஒரு புத்தகத்துக்குள்ளே இது எல்லாமே இருக்கும், புத்தகத்திற்குள்ள இது எல்லாமே இருக்கும். ஆனால் புத்தகம்ன்றது ஒரு பொது பெயர். அப்போ இந்த இடத்துல தனிச்சு இருக்கிறது, ஆட் ஒன்னாக இருக்கிறது புக் மட்டும் தான், ஆப்ஷன் டி. சரியா? ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நமக்கு தொடர்ந்து இது வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே. டில் 2025 வரைக்கும், இப்போ வரைக்கும். ஸோ டிஎன்பிசியில் இந்த டைப்பில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு யூபிபிசிஎஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உத்தரப்பிரதேசில் நடந்த குரூப் 1 எக்ஸாம் 2024. ஸோ 2024 லாஸ்ட் இயர் நடந்த யூபிபிசிஎஸ் உத்தரப்பிரதேசில் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், விச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் 3? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேபிள், விண்டோ, கேட், டோர். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும், ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆட் ஒன் அவுட். ஏன்? பிகாஸ் இந்த டோர், விண்டோ, கேட், ஸோ இந்த மூணும் ஜென்ரலாக நமக்கு எந்த மாதிரி ரிலேட் பண்ணலாம்? ஸோ டோர் அல்லது கேட் இதெல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வெளில வரலாம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட விண்டோ. ஸோ டோர்ஸ் இருக்கும், ஓப்பன் பண்ணலாம். பட் டேபிள்ன்றது இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த மூணை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. டேபிள் தான் ரொம்ப ஈஸியான ஒன்று, டேபிளை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த டைப்பில் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ் டைப் 1ல் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே, அந்த ரோல் இங்கே கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ். ஓகே, எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம ரயில்வே 2019 கேட்ட கொஸ்டின். ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த டைப்பில் ரயில்வேயும் எஸ்எஸ்சியும் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா ஜிஎஸ் ஏரியாவை. ஸோ ஜிஎஸ்சில் படிக்கிற அந்த கண்டென்ட்டை ரயில்வேயும் சரி எஸ்எஸ்சியும் சரி நமக்கு ரீசனிங்க்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே. பின்வருவனவற்றுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செவ்வாய், சூரியன், யுரேனஸ், நெப்டியூன். மாஸ், சன், நெப்டியூன், யுரேனஸ். ஸோ இதை பார்க்கும்போதே ஆன்சர் சொல்லிடலாம், ஆப்ஷன் பி சன் தான். ஏன்? பிகாஸ் இந்த மார்ஸ், நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் இது மூணும் நமக்கு தெரியும் கோள்கள். இந்த மூணும் நமக்கு கோள்கள். ஆனால் சன்னுன்றது நமக்கு ஒரு நட்சத்திரம். சரியா? ஸோ அப்போ இது ஜென்ரலாக ஜிஎஸ்ல நமக்கு எங்கே ஜாகிரஃபியில் வர்ற ஒரு ஏரியா, ஜாகிரஃபி. அப்போ ஜிஎஸ்ல
ஜாகிரஃபியில் வர்ற ஒரு கண்டென்ட்டை நமக்கு ரீசனிங்க்கு மாடிஃபை பண்ணி ரீசனிங்கில் ஒரு கொஸ்டினாக கேட்கலான்னா இந்த மாதிரி கேட்கலாம். சரியா? ஸோ பியூர்லி ஜாகிரஃபி பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் ஜாகிரஃபி அப்படின்ற அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டார், ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிளானட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? ஒரு ஒரு ஸ்டார் அல்லது ஒரு நட்சத்திரத்திற்கு நமக்கு சுய ஒளி இருக்கும். சுய ஒளி, சுய ஒளி மற்றும் சுய வெப்பம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு, ஒரு ஸ்டாருக்கு ஓன் ஹீட் அண்ட் லைட் இருக்கும். ஓன் ஹீட் அண்ட் லைட். ஸோ இப்போ சுய ஒளியும் சுய வெப்பமும் இருக்கிற ஒன்று நமக்கு ஸ்டார். ஒரு பிளானட்டுக்கு சுய ஒளியும் வெப்பமும் இருக்காது. சரியா? ஓகே, ஸோ அப்போ ஒரு பிளானட்டுக்கு கிடைக்கிற ஹீட்ன்றது நமக்கு சூரியன்லேருந்து வர்ற ஹீட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஹீட். சுய ஒளியும் சுய வெப்பமும் இல்லைன்னா அது பிளானட், அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்டார். ஸோ இது பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இது ஜாகிரஃபி. இந்த ஜாகிரஃபியில் படிக்கிற இந்த கண்டென்ட் ரீசனிங்கில் கேட்டால் இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதே மாதிரி பாலிட்டிலையும் வரலாம், இதே மாதிரி நமக்கு எக்கனாமிலேருந்தும் இந்த மாதிரி வரலாம், சயின்ஸ்லேருந்தும் நிறையா இந்த மாதிரி வரலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், TNPSC சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் 2010 ஓப்பன் எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின். கண்டினியூ த சீரீஸ் பை செலக்டிங் ஃப்ரம் தி ஆப்ஷன் தட் பிலாங்ஸ் டு த சேம் குரூப். ரொம்ப முக்கியம். ஸோ சேம் குரூப்ன்றது இந்த இடத்துல நமக்கு அனாலஜி. ஸோ நான் ஏன் கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது இந்த அனாலஜி கொஷின்ஸை உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஒரு 3 வார்த்தை கொடுத்துட்டு 4வது வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 வார்த்தையும் ஏதோ ஒரு தொடர்பில் இருக்குது. அதே தொடர்பில் உள்ள இன்னொரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கொஸ்டின்ஸ் பாருங்கள். சித்தார், கிட்டார், தம்பூரா. ஆப்ஷன்ஸில் வந்து ஹார்மோனியம், மிருதங்கம், வயலின், ட்ரம்பட். ஸோ ஜென்ரலாக இது என்னென்ற லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த ஏரியாவில் வந்திருக்கு அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா? ஸோ ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜில் உள்ள ஒரு கொஸ்டின் இங்கே ரீசனிங்க்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இசைக்கருவிகளை நம்ம ஜென்ரலாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு காற்று கருவிகள், காற்று கருவிகள். ரெண்டாவது நரம்பு கருவிகள். ஃபைனலாக நமக்கு தாளவாத்தியம், அதாவது பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாளவாத்தியம். ஸோ நம்ம ஊரில் உள்ள தவில், பறை அதெல்லாமே வந்து தாளவாத்தியம்குள்ளே வரும். நரம்பு கருவிகள்ன்றது நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வயலின், வீணை இதெல்லாமே நரம்பு கருவிகள். காற்று கருவிகள்ங்கிறது ஹார்மோனியம், பியானோ இதெல்லாமே வந்து காற்று கருவிகள். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இந்த கொஸ்டினுக்குள்ளே வரலாம். இந்த சித்தார், கிட்டார், தம்புரா இந்த 3மே நமக்கு நரம்பு கருவிகள். இந்த 3மே நமக்கு நரம்பு கருவிகள். அப்போ 4வதாக நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஆப்ஷனும் ஒரு நரம்பு கருவி சார்ந்த ஒன்றா இருக்கணும். அந்த அடிப்படையில் ட்ரம்பட்டுன்றது நமக்கு காற்று கருவி, காற்று பேஸ் பண்ண உள்ள இசைக்கருவி. ஹார்மோனியம் நமக்கு காற்று பேஸ் பண்ணி வர்றது. மிருதங்கம் நமக்கு தாளவாத்தியம். மிருதங்கம் ஒரு தாளவாத்தியம். இப்போ ஃபைனலாக நமக்கு இருக்கிறது ஆப்ஷன் பி, வயலின் தான் இந்த இடத்துல வரும். ஆப்ஷன் பி. சரியா? அப்போ இந்த கொஸ்டின் TNPSC சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அப்போ ஜென்ரல் நாலேஜில் உள்ள ஒரு ஏரியா கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம படித்து ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் ஜென்ரல் நாலேஜ் யூஸ் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். சரியா? பட் ஜிஎஸ்ல தாண்டி ஜிகேல உள்ள ஒரு கொஸ்டின் நமக்கு ரீசனிங்கில் கன்வெர்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரலாம். பட் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க கொஸ்டின் சேம் குரூப், அதாவது அனாலஜி. இந்த 3 வார்த்தைக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷனில் நமக்கு 4வது வார்த்தையும் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதே ஏரியா, இதே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிற இந்த டாபிக் ஆட் ஒன் அவுட்டாக கிளாசிஃபிகேஷனாக வந்தால் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 3 கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் 1, 2 and 3. ஓகே, ஸோ 3மே ஒரே ஏரியா, அதாவது இப்போ நம்ம பார்த்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு ஏரியா. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் அனாலஜி. அதே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ ஆட் ஒன் அவுட்டில் வந்தால் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அவுட் ஆஃப் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லிஸ்டட் 3 ஆர் alike. ஓகே, ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இன் சம் மேனர் அண்ட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், செலக்ட் தி ஆட் ஒன். ஓகே, ஸோ வயலின்றது நமக்கு ஒரு நரம்பு கருவி, கித்தாரும் நமக்கு ஒரு நரம்பு கருவி, சித்தாரும் நரம்பு கருவி. சித்தார்ன்றது நமக்கு தெரியும் வீணை, சித்தார் வீணை அதுவும் ஒரு நரம்பு கருவி. பியானோ வந்து நமக்கு காற்று கருவி. அப்போ இந்த இடத்துல மற்ற 3 ஆப்ஷனும் நரம்பு கருவி அப்படின்ற அடிப்படையில் ஒரே மாதிரி இருக்குது. ஆப்ஷன் டி பியானோ மற்றும் காற்று கருவி அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருக்குது. ஸோ அப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டியை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃப்ளூட் புல்லாங்குழல் நமக்கு காற்று கருவி, சாக்ஸஃபோனும் காற்று கருவி, வயலின் நரம்பு கருவி, இப்போ தான் நம்ம படித்தோம் வயலின் நரம்பு கருவி, மவுத் ஆர்கன் நமக்கு காற்று கருவி. அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி இது 3ம் காற்று கருவிகள் அப்படின்ற அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்குது. ஆப்ஷன் பி மட்டும் வயலின் நரம்பு கருவி அப்படின்றதுல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், செலக்ட் தி ஆட் ஒன். டிஃப்ரெண்ட்டாக எது இருக்கோ அதை தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின். தபலா தாளவாத்தியம், சித்தார் நரம்பு கருவி, மிருதங்கம் தாளவாத்தியம், ட்ரம்ஸும் தாளவாத்தியம். சரியா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இங்கே சித்தார். ஒரே ஏரியா, ஸோ ஒரே கொஸ்டின், ஒரே டாப்பிக்கில் உள்ள ஒரு கொஸ்டின் நமக்கு 3 டிஃப்ரெண்ட் இடத்துல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கான்செப்சுவல் வைஸ் எல்லாமே சேம் தான். ஓகே, அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டாபிக் இதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி அதை கேட்டிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் டிஎன்பிஎஸ்சியும் அதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி டிஎன்யூஎஸ்ஆர்பி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். அது அந்த இசைக்கருவிகள் எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2012 கேட்ட கொஸ்டின். பொருத்தமற்ற ஜோடி வார்த்தையை கண்டுபிடிக்கும். ஓகே, ஆச்சரியம், சந்தோஷம். ஸோ இந்த 2 வார்த்தைக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? லைக் சினானிம்ஸ் மாதிரி, சினானிம்ஸ் நம்ம தமிழில் பொருள் தருக அப்படின்னு சொல்லி படிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே, அடுத்து ஆத்திரம், கோபம். ஸோ இந்த 2 வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் தான் இருக்குது. அதுக்கடுத்து சாந்தம், நிம்மதி. இந்த 2 வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் இருக்குது. ஆனால் துக்கம், பாசம் இந்த 2 வார்த்தைக்கும் இந்த மற்ற 3 ஆப்ஷன்ஸும் உள்ள ரிலேஷனில் இந்த ஆப்ஷன் 4 இல்லை. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் 4 தான். ஆப்ஷன் 4 எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஸோ இந்த 4ன்றது நமக்கு பியில் இருக்குது. ஸோ பியை சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல கரெக்ட். சரியா? ஸோ இதுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எந்த புத்தகத்தை படித்து ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் இங்கே கிடையாது. ஜென்ரலாக நம்ம பார்க்குற விஷயங்கள் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் மேக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், ரொம்ப முக்கியம் மேக்ஸ். சரியா? ஓகே, ஒரு மேக்ஸ் டாபிக் ரீசனிங்கில் வந்தால் இந்த மாதிரி வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். செலக்ட் தி ஆட் ஒன் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். ஓகே, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பேரலோகிராம், ஸ்கொயர். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் இருந்தாலே இந்த கொஸ்டினை போட்டலாம். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள்ங்கிறது எப்படி இருக்கும்? இந்த ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது ரெக்டாங்கிள். அடுத்து ட்ரையாங்கிள்ன்றது 3 பக்கங்கள் கொண்டது, இந்த ஷேப்பில் இருக்கும். அதுக்கடுத்து பேரலோகிராம், அதாவது இணைகரம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலாக நமக்கு ஸ்கொயர், 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதில் எது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியுது, இந்த ரெக்டாங்கிள், இந்த பேரலோகிராம், இந்த ஸ்கொயர், இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா 4 ஆங்கிள்ஸ். இந்த 3 பிக்சர்ஸ்க்குமே நமக்கு 4 கோணங்கள் இருக்கும் அண்ட் 4 சைட்ஸ். ஆனால் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நமக்கு 3 ஆங்கிள்ஸ் 3 சைட்ஸ். 3 ஆங்கிள்ஸ் 3 சைட்ஸ். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கொஷினில் ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ஸ்கொயர் இது 3ம் 4 கோணங்கள் 4 பக்கங்கள் அப்படின்ற அடிப்படையில் ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் 3 கோணங்கள் 3 பக்கங்கள் அடிப்படையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத இதை தான் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில்
ஆன்சர் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது மேக்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ரீசனிங்கில் வந்தால் இந்த மாதிரி வரலாம். ஓகே, ஸோ இன்னும் இதே ஆட் ஒன் அவுட் டாப்பிக்கில் ஃபர்தராக ஆல்ஃபபேட்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அண்டு நம்பர்ஸ் பேஸ் பண்ண ஆட் ஒன் அவுட் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.